பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 25வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவனுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த ரேமா வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உன் ஆத்துமாவை ஆண்டவர் நன்மையில் தங்க வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக நேரத்தில் என் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய், என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் சொத்துரம், என்னுடைய சொத்துரம், அநேக பிரச்சனைகளையும் அநேக போராட்டங்களையும் சத்துரு கொண்டு வருகிறான். தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். சில பிரச்சனைகள் வரும் பொழுது என்னுடைய ஆத்துமாவை இந்த பிரச்சனைகள் கலக்குகிறது, கலங்க வைக்கிறது. என்னுடைய ஆத்துமாவை சில பிரச்சனைகள் தியங்க வைக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் சத்துரு இன்றைக்கும் சில பிரச்சனைகளை புதிதாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அநேக நேரத்தில் சொல்லுவது உண்டு, என் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா? என் ஆத்துமா ஸ்தோத்திரம் ஒரு தீமையை மாத்திரமே பார்த்து கொண்டு இருக்கிறதே. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன்னுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை இதுவரை அநேக தீமைகளை உங்கள் ஆத்துமா சந்தித்திருக்கலாம், அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அநேக கஷ்டங்களையும் உங்கள் ஆத்துமா இதுவரை பார்த்திருக்கலாம். ஆனால் இதுவரை உங்கள் ஆத்துமா பார்க்காத ஒரு நன்மையை கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது உன்மேல் அபிஷேகமாய் வெளிப்படுத்த போகிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், உங்கள் ஆத்துமா நன்மையில் தங்க போகிறது. Praise God. பல வருஷமா, பல மாதங்களாய், பல வாரங்களாய் என் ஆத்துமா ரெஸ்ட் இல்லாம, என் ஆத்துமா இளைப்பாறுதல் இல்லாம தீமையிலே தங்கி கொண்டிருந்தது. என் ஆத்துமா தோல்வியில் தங்கி கொண்டிருந்தது. என் ஆத்துமா இருளில் தங்கி கொண்டிருந்தது. அநேக வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? சபையே, இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த காரியத்தில் உன் ஆத்துமா இதுவரை இருளில் தங்கினதோ, எந்த காரியத்தை நினைத்து உன் ஆத்துமா அநேக தீமைகளையும் ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் சந்தித்ததோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆத்துமாவை நான் நன்மையினால் நிரப்புவேன். உன் ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். நீங்க நம்ப ஆரம்பிங்க. உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் வருகிற அத்துணை தடைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் வருகிற அத்துணை போராட்டங்களை ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து தூரமாக்க போகிறார். உன் ஆத்துமாவை கர்த்தர் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்க போகிறார். பைபிள்ல வாசிக்கிறோம், என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் அநேக அழிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். இன்றைக்கு உங்கள் ஆத்துமா நன்மையிலே தங்க போகிறது. பிரைஸ் காட். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்க ஆத்துமா நன்மையில தான் இனி தங்கும். இனி தீமையை உங்க ஆத்துமா பார்க்காது. இனி தோல்வியில உங்க ஆத்துமா தங்காது. இனி கஷ்டத்திலையும் ஏமாற்றத்திலையும் புலம்பல்லையும் உங்க ஆத்துமா தங்காது. நீங்கள் நம்புங்கள், என் ஆத்துமா நன்மையில் தங்க போகிறது. என் குடும்பத்தின் ஆத்துமா நன்மையில் தங்க போகிறது. என் கணவன், என் பிள்ளைகள், என்னுடைய சொத்தரும் சகல உறவினருடைய ஆத்துமாவும் நன்மையில் தங்கும். யாருக்காய் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? யாருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவங்களை பார்த்து இந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்கள் ஆத்துமா நன்மையில் தங்குவதாக. ஒரு சிலர் பேரண்ட்ஸுக்காக கண்ணீர் வடிப்பாங்க, ஒரு சிலர் கூட பிறந்தவங்களுக்காக, ஒரு சிலர் கணவன் மனைவிக்காக அவங்க படுகிற வேதனையை பார்க்க முடியாதபடி அநேக நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுவது உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் இப்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, அவருடைய ஆத்துமா நன்மையில் தங்கட்டும். ஆண்டவரே, போதாண்டவரே, அவர்கள் அனுபவித்த பாடுகள் போதும்.
அவர்கள் அனுபவித்த பிரச்சனைகள் போதும், அவர்கள் ஆத்துமா நன்மையில் தங்கட்டும். ஓ பிரைஸ் காட். அப்பா வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதுவரை எப்படின்னு தெரியாது, இனி வருகிற நாட்களில் உங்கள் ஆத்துமா நன்மையில் தங்க போகிறது. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுவரை தோல்வியை பார்த்த உங்கள் ஆத்துமா, இதுவரை நஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அழிவையும் சொத்துரும் அநேக பாடுகளையும் பார்த்த உங்கள் ஆத்துமா இனி நன்மையில் இளைப்பாற போகிறது. நன்மையில் ஆண்டவர் தங்க வைக்க போகிறார். நம்புங்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா நன்மையில் தங்க போகிறது. அதுக்கு மேல உள்ள ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, சோத்ரம். அது யாருடைய ஆத்துமா அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆத்துமா. எல்லாருடைய ஆத்துமாவும் நன்மையில் தங்க முடியாது. யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, யார் கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழிகளில் நடக்கிறார்களோ, அவர்களுடைய ஆத்துமா நன்மையில் தங்க ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர் பாதுகாக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். சபையே, தேவ பிள்ளையே, அவருக்கு பயப்பட ஆரம்பியுங்கள். அவருக்கு நீங்கள் பயப்பட பயப்பட உங்கள் ஆத்துமா தீமையில் அல்ல நன்மையில் தங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் எத்துணை காரியங்களை கொண்டு வந்தாலும், சபையே, உன் ஆத்துமாவை ஆண்டவர் நன்மையில் தங்க செய்ய போகிறார். ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு போதியும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கற்றுத்தாரு ஆண்டவரே. இந்த பயமாத்திரம் இருந்துச்சுன்னா போதுங்க, உங்க ஆத்துமா எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டியவருக்கு நீங்க பயந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமா எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ஆத்துமா நன்மையில் தங்கும். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய ஆத்துமா நன்மையில் தங்குவதாக. இதுவரையும் தீமையையும் இதுவரையும் ஏமாற்றத்தையும் கண்ணீரையுமே பார்த்த இவர்கள் ஆத்துமா இந்த நாட்களில் நன்மையில் தங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அதிலே ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஓ பிரைஸ் காட். ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஆத்துமா நன்மையினால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும். அவர்கள் நன்மையிலே தங்குவார்களா? அவர்கள் குடும்பம் நன்மையிலே தங்கட்டும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் நன்மையிலே தங்குவதாக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆத்துமா நன்மையிலே தங்க போகிறது. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா, ஆத்துமாவில் யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ தயவு செய்து அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தையை அனுப்பி அவர்களையும் கர்த்தர் சுகமாக்க போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.